நல்லபடியாக இந்திய கல்வி சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் ஜனாப் முகமது முனிவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்திய இறையாண்மைக்கான சார்பாக தேசிய இந்திய இறையாண்மை காவலர் என்ற பட்டத்தை கூட்டிய அந்த தேசிய பிரசித்தவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் அனைத்து விதமான தேவைகளிலும் இந்திய என்ற தலித் பேரஸ் ஆஃப் இந்தியா என்ற இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் முதல் இன்று வரை போரோடு போராக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் செய்தி என்ற முழக்கத்தை எழுப்பிய வாழும் பெற்ற அருமை சகோதரர் உங்கள் அனைவருக்கும் அந்த இயற்கையின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருமையும் என்றென்றும் இந்த மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். 2026 சட்டசபை தேர்தல் இந்த மாதத்தில் அறிவிக்க இருக்கின்றார்கள். தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தல் சனாதனத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் எதிரான தேர்தல். சனாதன சக்தி முழுமையாக நிலை கொள்ள வேண்டும். நேரடியாக தமிழகத்தில் சனாதனம் வர முடியாது, கொள்ளைப்புறமாகத்தான் வர முடியும் என்ற அடிப்படையில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதுகில் ஏறி சனாதனத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2000 ஆண்டில் பிறந்த ஜென்சி கிட் அவர்கள்தான் முதல் முறையாக வாக்களிக்கப் போகின்றார்கள் இந்த சட்டசபை தேர்தலில். இவர்களை அரசியல்படுத்துவதற்கும் இவர்களுக்கு அதற்கான அறிவை ஏற்படுத்துவதற்கும் நாம் முழுமையாக கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் பள்ளிவாசல்களில் இந்த ஜென்சி கிட்ஸை பேக் பண்ணி அவர்களுடன் கலந்துரையாடல் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஜமாத்தும் நடத்த வேண்டும். பள்ளிவாசல்ல பெண்கள் வரக்கூடாது என்று மிக மோசமான RSS உடைய சனாதனம் நம் முன்னாடி இருக்கிறது. தோழர்களே, எல்லா தலைவர்களும் இருக்கிறீங்க. அந்த 2000 2005 வரை பிறந்த குழந்தைகளை கண்டிப்பாக அதற்கான அரசியல் புரிதலை நாம் ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் நினைக்கலாம், நாம் கூட்டணி வலுவாகிவிட்டது, காங்கிரஸ் சமூகம் இருக்கின்றது, பிரமாண்டமான கூட்டணியாக இருக்கின்றோம். இருந்தாலும் அச்சம் இருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும் என்றால் இவர்களை சந்தித்து அதற்கு ஏன் திராவிடத்தை நாம் ஆதரிக்கின்றோம், RSS என்றால் என்ன, சனாதனம் என்றால் என்ன என்ற புரிதலை ஏற்படுத்தாவிட்டால் 2026 என்றாலும் மீண்டும் ஆபத்து வர அந்த புரிதலோடு இந்த இஃப்தாரில் நாம் ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய சனாதன சக்தியை RSS-ஐ 100 ஆண்டுகளுக்கு மேலாக இமயம் போல் வளர்ந்திருக்கக்கூடிய RSS-ஐ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு வைத்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக சமுதாய ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் PK முகமது அலி தம்பி அப்துல் ரஹ்மான் அவர்களை இங்கே பொருளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை நடுநாயகமாக இன்று நம்முடைய நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை, அன்பு சொந்தங்களை, சுமார் 22 ஆண்டுகளாக நம்மோடு நோக்கிருந்து நம்முடைய
முதலாக நம்மோடு கலந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களை, திருமா அவர்களை நெஞ்சார்ந்த உணவாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அன்பு சொந்தங்களே, இன்று அரசியலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வலுவான கூட்டணியாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த நிலை இப்போது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். காரணம், சீட்டுக்காகவோ மற்ற வேற எந்த எதிர்பார்ப்பில்லாமல் இந்த தமிழ் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கே சனாதனம் காணக்கூடிய விடக்கூடாது என்ற ஒரு கொள்கை கோட்பாடு அரசியலிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமை அண்ணன் திருமா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்படி கை காட்டினாங்க. அது ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிறது. இப்படி கை காட்டுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தே அவர்கள் தான். இன்றைக்கு யாரெல்லாம் இப்படி சொன்னார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சொன்னார்கள், திருமாவுடைய மனசெல்லாம் இங்கே இருக்கிறது நடிகர், மூத்த நடிகர் சொன்னார். நேற்று தெரிஞ்சு போச்சு யார் உள்ளத்துல யார் இருக்காங்க. அன்பு சொந்தங்களே, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சமுதாயத்தில் இன்றைக்கு சனாதனத்திற்கு எதிராக வலுவாக களமாடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்களை இஸ்லாமிய சமுதாயம் நெஞ்சால பாராட்டுகிறது, வரவேற்கிறது. என்றைக்கும் இந்த சமுதாயம் உங்களோடு நிற்போம், உங்களுக்காக நிற்போம் என்பதை ஆணைத்தரமாக உறுதியோடு சொல்லுகிறேன். வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் என்பதால் தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி எழுச்சியோடு நடைபெற்று அன்புக்குரிய சொந்தங்களே, என்னுடைய வார்த்தையை நான் சுருக்கமாக 2 வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். உண்மையிலே எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு இஃப்தார் நடத்துவதை ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு இஃப்தார் நடந்துச்சு. அதுல மேல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யாருக்குமே இஃப்தார் என்னன்னு தெரியல, இஸ்லாமிய என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஒரு திருமாவளவன் அவர்கள் 22 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களுடைய கோவை நோன்பு நாடு ஒரு இஃப்தாரை நடத்தக்கூடிய ஒரு மாண்பை கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு மிகச் சிறந்த ஒரு பண்பாகும். அந்த பண்பு இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிகச் சிறந்த ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சொந்தங்களே, அரசியல் காலம் துவங்கிவிட்டது, அரசியலே சூடு பிடிக்க துவங்கிவிட்டது. இன்றைக்கு சனாதனமா திராவிடமா என்கின்ற அந்த சண்டைகள் துவங்கிவிட்டது. இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து இன்றைக்கு களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த களமாடலை முன்னணியில் துவங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்களுடைய கைகளை நாங்கள் பிடித்து வலு சேர்க்கக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னா, அண்ணன் அவர்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை 22 ஆண்டு காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு என்பது மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக முன்னெடுத்த அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பாராட்டுதலும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை மக்களுக்கும் ரமலான் முபாரக் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏங்க வாங்கணுமா வேண்டாமா? வாங்க, கேளுங்க முதல்ல.